ஏக் गांव में एक किसान रघु தாத்தா. அவ்வளவுதான். ரகு அவரு இந்த தாத்தா பேரு ரகு தாத்தா. அதுக்கப்புறம் இந்த லைனும் ஒரு படல ஏக் गांव में एक किसान रघु தாத்தா. வேற என்ன? நல்லா தான் கருத்து சொல்லியிருக்காங்க பெண்களை பத்தி. படம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு நல்லா முன்னேற கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப தேவையானதுதான் இது. ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நல்லா பெண்களை பத்தி நல்லா கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு நல்லா முன்னேற கொடுத்தா நல்லா இருக்கு. இல்ல நல்லா இருக்கு. படம் வந்து ஃப்ளோ இல்ல ப்ரோ, அவங்க மெசேஜ் ஓகே, ஆனா வந்து அது போற மாதிரியே தரல. ஒரே கதையை அப்படி இழுத்த மாதிரி இருந்துச்சு. தரல. அது ஒரு தாத்தா சென்ட்ரிக் தான் எடுத்திருக்காங்க படத்தை, அதனால தான் வச்சிருக்காங்க. தரல. யார் பாடனே புரியல இந்த படத்தை எனக்கு சத்தியமா. ஒரு ரெண்டு காமெடி சீன் நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பாரா மாதிரிலாம் இல்லை. ஃபெமினிசம் மெசேஜ் ஓகே ப்ரோ, அத ஓரளவுக்கு கன்வே பண்ண முடியல அவங்களால. அதான் புரியல. போர் அடிச்சுன்னா பார்க்கலாம். ஆமா ஆமா, எனக்கு கதையும் புரியல. பாயினாரம் அவங்க ஒரே கதையும் திருப்பி எடுத்துறாங்க. அதேதான். எனக்கு ஒரு 4 பார்க்கலாம். படம் பார்க்கலாம், ஓரளவுக்கு பார்க்கலாம். கதை வந்து ஒரு நல்ல அமைப்பான கதை தான். அந்த இந்திய எதிர்ப்பு அதெல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க. பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி இருக்கு. 1940 அந்த சீசன் நடக்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. பார்க்கலாம், போர் அடிக்காம போகுது. கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. காமெடி நல்லா இருக்கு. காமெடி ஓரளவுக்கு இப்போ அவங்க ரகுதாதா நடிக்கிறார். பாஸ்கர் அவர் நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. மற்றபடி அந்த ஹீரோ ஒருத்தர் நடிக்கிறாரு, அவர் பேர் தெரியல, ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் கீர்த்தி சுரேஷ் நல்லா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, பார்க்கலாம். படம் ஓரளவுக்கு பார்க்கலாம். இந்த பழைய கதைலாம் கொஞ்சம் இந்திய திருப்பி அதெல்லாம் கொண்டு வரலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்த்துடலாம். ஃபேமிலி ஸ்டோரி தான். மியூசிக் பரவாயில்ல. மியூசிக்லாம் வந்து ரொம்ப சொல்ல முடியாது. ஃபேமிலி ஸ்டோரி தானா, ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் படத்தை. அதான் பெண்களுடைய இது பற்றி தான் பேசியிருக்காங்க. முக்கியவாசி அந்த இந்தியை பற்றி தான் பேசியிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு, இந்திய திணிப்பு, இதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரி பேசுவாங்க. அதான் கதையாக தான். அது டைட்டில் தாத்தா தெரியல. அதான் ரகு தாத்தா வரும். அவர்தான் தாத்தா போலது. அந்த பாஸ்கர் இருக்காங்களா, பாஸ்கர், அவரு தான். அவரு கேரக்டர் வச்சுதான். அவருக்கெல்லாம் வந்து இப்போ டைட்டில் கேரக்டர்லாம் ஒன்றுங்க படத்தில் இல்லை. கீர்த்தி சுரேஷ் அவங்களோட கேரக்டர் தான் படத்தில் நல்லா இருக்கும், பார்க்கலாம். அவர் ஆக்டிங் நல்லா பண்ணுறாரு. அவர் எல்லா படத்துலையும் நல்லா பண்ணுவார். புதுசாக எல்லா படத்துலையும் பண்ணுறப்ப நல்லா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப மோசமா இருக்கு. எதுவுமே எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாத கான்செப்ட், எல்லாம் பழைய கான்செப்ட். ரொம்ப சட்டிலா தான் இருக்கு. எதிர்பார்த்த அளவு இல்ல. ரெமோ அதெல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க, இதுல அந்த அளவு இல்ல. MS பாஸ்கரோட 2-3 சீன் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன அந்த ட்ரெயிலர்ல பார்த்த 1-2 சீன் ஒர்க் அவுட் இருக்கு, வேற எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அவரோட கெட்டப், அவருக்கு இன்னும் ஸ்கிரீன் டைம் கொடுக்கணும். ரொம்ப தகட்டுற அளவு போட்டாங்க. எதுனாலும் ஒரு அளவு தானே. ரொம்ப போட்டா எல்லாமே போர் அடிச்சிருக்கா. ரொம்ப தகட்டுற அளவு போட்டிருக்காங்க. ஹிந்தி ஏக் गांव में एक किसान रघु தாத்தா. அவ்வளவுதான். ரகு அவரு இந்த தாத்தா பேரு ரகு தாத்தா. அதுக்கப்புறம் இந்த லைனும் ஒரு படல ஏக் गांव में एक किसान रघु தாத்தா. வேற என்ன? ஆனா இந்த படம் ரகு தாத்தான்னு யாருக்கும் தெரியாது. இந்த போயிருச்சான்னு இருக்கும். ரொம்ப சட்டிலா இருந்துச்சு. நான் மேல இந்த டர்ப் இங்க டாப்ல இருக்கலாம், அதுக்குதான் மெயினா வந்த தெரிச்சு குடி மாத்தாம அப்படியே படத்துக்கு வந்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். MS பாஸ்கர் கேட்பாரு ஊத்தாபத்துக்கு வந்து ஊத்தாபமும் கொஞ்சம் கெட்டி தண்ணி வேணும்னு கேட்பாரு. அவ்வளவுதான், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி 2 ஆபமே இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசம், எதுவுமே நல்லா இல்லையே. நீங்க அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சேனல்ட்டி அதான் சொல்லுவேன். 4 பேரா நீங்க போனீங்கன்னா 800 ரூபாய்க்கு எட்டணும் மினிமம். இந்த 800 ரூபாய்க்கு படம் வருது இல்ல. ஆனா ஏசி காத்துல போய் தூங்கிட்டு வர வேணா போலாம். எங்களுக்கு பிடிக்கலையே, சுத்தமா நல்லா இல்ல. என்ன பண்ண? யாருமே பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். வேணா இந்த பெண் சுதந்திரன் பாக்குறவங்க வேணா ஒரு 4 நிமிஷம் சிரிச்சுட்டு போலாம். வேற யாருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்
த்ரில்லர் எதுக்குமே பிடிச்ச படம். ஒரு ஃபிலிம் லவருக்கு யாருக்கும் இது பிடிக்காது. 1 or 2 மேக்ஸ், அவ்வளவுதான். நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் எதுவுமே பார்க்கல அந்த படத்துல. டீசென்ட், அவங்க as usual நடிச்சிருந்தாங்க. அவங்க அந்த ஹிந்தி கீர்த்தி சுரேஷ் போயிட்டு அந்த ஹிந்தி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுக்காக வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. காமெடி வைஸ்ல சொல்ல முடியாது, அது ஜஸ்ட் ஒரு சீரியஸான ஒரு சீரியஸ்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் விமன் லீடர்ஸ், அதான் அந்த படத்துலயும் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க.